வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள பத்தி விளக்கமாக பார்க்க போறோம். பீட்ரூட் மற்ற சமயங்கள்ல சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்கள்ல அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ குளிர்காலத்தில மட்டும் கிடையாது, அனைத்து காலங்களிலும் கிடைக்கக்கூடிய நேரங்களிலும் பீட்ரூட் நம்மளுடைய உணவுகள சேர்த்துக்கொள்ளும்போது, அது நம்மளுடைய ரத்தத்தை அதிக அளவுல உற்பத்தி செஞ்சு, ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே அழித்து வெளியேற்றிடும். இந்த பீட்ரூட்டை நம்மளுடைய உணவுகள சேர்த்துக்கொள்ளும்போது என்னென்ன மாற்றங்கள் நமக்கு உண்டாகுது, அந்த மாற்றத்திற்கான காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களாக இருந்தீங்கனாலும் அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தினமும் சாப்பிட தேவை அப்படின்றது ஒரு அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் சேர்த்து கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தீங்க அப்படின்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாகும். ஸோ அல்சர் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, காலை உணவை நம்ம தவிர்க்காமல் சாப்பிடாமல் விட்டுறது தான். ஸோ அதாவது நம்ம காலை உணவை சாப்பிட்றணும். ஆனால் நம்மள பல பேரும் காலை உணவை சாப்பிட்றது கிடையாது. காலை உணவை ஸ்கிப் பண்ணுறதாலேயோ காரசாரமான உணவுகளை சாப்பிட்றதாலேயோ பசி எடுத்து அந்த பசி எடுக்கக்கூடிய நேரத்திலையும் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதால தான் நமக்கு இந்த குடல் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அல்சர் பிரச்சனை ஏற்படுது. ஸோ அல்சர் பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் கூடுமான வரைக்கும் அல்சர் உங்களுக்கு கியூர் ஆகிற வரைக்கும் நீங்கள் காரசாரமான உணவுகளை எடுக்காமல் இருக்கணும். காலை உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். பசி எடுக்கும்போது உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸோட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சர் விரைவில் உங்களுக்கு குணமடையும். உங்களுடைய உடலை நச்சு நீக்கம், அதாவது டீடாக்ஸ் செய்கிறது இந்த பீட்ரூட் ஜூஸ் தான். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் பீட்ரூட் ஜூஸ் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அதனால் நீங்கள் மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு கிருமிகள், கழிவுகள் அனைத்துமே வெளியேறி உடல் உறுப்புகள் சுத்தமடையும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. எந்த நோயுமே உங்களை அட்டாக் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுடுச்சு. ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிவிட்டு இரும்புச்சத்து குறைபாடை தவிர்த்து அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை வராமல் தடுத்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் பீட்ரூட் ஜூஸுக்கு இருக்குது. பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும். ஸோ ரத்த ஓட்டம் நமக்கு சீரான லெவலில் நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக பீட்ரூட் ஜூஸ் சிறிதளவில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடித்தோம் அப்படின்னா சுவையும் நமக்கு நன்றாக இருக்கும். பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதில் எலுமிச்சை ஜூஸும் தொட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி நமக்கு சாப்பிட்டாலுமே இரும்புச்சத்து குறைபாடு நீக்கப்படும். இரும்புச்சத்து வளமான அளவில் கிடைக்கிறதால ரத்த சிகப்பணுக்களினுடைய அடர்த்தி கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்களின் லெவல் கரெக்டாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய லெவலும் கரெக்டாக இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும். இதன் மூலமாக நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்படுறதால அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய தலைவலி, மயக்கம், உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி உணர்வு இது எல்லாமே குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ரத்தம் தொடர்பான பிரச்சனையே நமக்கு இருக்காது. பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். தீக்காயம் சரியாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்புளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும் காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் பீட்ரூட்டை பயன்படுத்தலாம். தீக்காயப்பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தோம் அப்படின்னா அது காயப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கொப்புளங்களை ஏற்படாமல் நமக்கு தடுக்கும். வலி, எரிச்சல் உள்ளிட்டவைகளை நமக்கு வராமல் தடுக்கும். அலர்ஜி ஏற்படாமல், இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மருத்துவ நன்மைகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதுக்கான பலனை நம்ம சரி பண்ணிக்கணும். தீக்காயத்தை சரி பண்ணிக்கலாம். இது பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு முதலுதவி சிகிச்சை மாதிரி உங்களுக்கு பயன்படலாம். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பீட்ரூட் ஜூஸ். ஸோ அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு இருக்கிறதால நாள்பட்ட நோய்களினுடைய தீவிரத்தன்மையை எதிர்த்து போராடும். பீட்ரூட்டில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவு நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ச்சி போன்றவற்றை பீட்ரூட் ஜூஸ் தீர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ், அலர்ச்சியை நமக்கு போக்குறது
போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் சிறுநீரக தொற்று அதாவது சிறுநீரக பாதைகளில் எந்த விதமான தொற்றும் இருக்காது, கிருமிகள் எதுவுமே நமக்கு இருக்காது. சிறுநீரக கற்கள் உருவாகுவது முன்னாடியே தடுக்கப்படும், கரைத்து வெளியேற்றப்படும். ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை பீட்ரூட் அதிகரிக்க செய்யும். வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசத்தை நமக்கு அதிகரித்து பெருங்குடல் நீரை உறிஞ்சாமல் அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் தான் பார்த்து கொண்டு பெருங்குடலை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க செய்யும். இதனால் செரிமானம் தொடர்பான எந்த விதமான பக்க விளைவுகளுமே நம்மளை அட்டாக் பண்ணாது. நம்ம நலமோடு இருக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது பீட்ரூட் ஒரு சில பக்க விளைவுகளையும் கொண்டு இருக்கின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பீட்ரூட் ஜூஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது நமக்கு மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு சற்று சிரமம் உண்டாகும். அது சிறுநீரக கற்களை நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அளவோட பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கணும். பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வயிற்று வலி உண்டாகுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ பீட்ரூட் ஜூஸையும் அளவோடு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வளமான நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.